ஓகே சார். ஸோ எக்ஸசைஸ் 11.1ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். அதுக்கு முன்னாடி பையோட வேல்யூ ஒன்று கொடுத்துட்டான். 22/7 சொல்லிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்துட்டான். ப்ராப்ளம் சால்வ் பண்ணதுக்கு முன்னாடி கொடுத்துட்டான மீனிங் என்ன? இது வர இதுதான் எக்ஸசைஸ் வர எங்கெல்லாம் பை யூஸ் பண்றியோ எல்லாத்துக்குமே வந்து 22/7 யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண சொல்றோம். சரிங்களா? அதான் மீனிங். ஓகே சார். சரி. இப்போ அவன் ஒரு சேம் கொஸ்டின் என்ன கொடுக்குறானோ அதை கிளியரா படிச்சிடணும். டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஆஃப் த கோன் அப்படின்னா ஒரு கோனோட கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க. அப்போ கோன் டிரா பண்ணிக்கணும். என்ன கான்செப்ட் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கோன்னு சொன்னா உடனே கோன் டிரா பண்ணிக்கணும். மேக்ஸிமம் டயக்ராம் டிரா பண்ணிட்டு போட பாரு. சரியா? முடிஞ்சளவுக்கு டயக்ராம் தெரிஞ்சா டயக்ராம் போடு. இல்லை நார்மலா கிவன் தட் வச்சு போடு. முடிஞ்சளவுக்கு பாசிட்டிவ்க்கு டயக்ராம் டிரா பண்ணும்போது டயக்ராம் டிரா பண்ணிக்கோ. சரியா? ஓகே சார். என்ன சொல்றேன் புரியுதா என்ன? புரியுதுங்க சார். சரி. எனக்கு டிஜிட்டல் போடணும் ஒரு மாதிரி தான் டயக்ராம் வரும். நீ நீட்டா போட்டுருவியாமா. சரியா? ஓகே சார். இவன் என்ன சொல்லிட்டான்? இந்த கோனோட டயாமீட்டர் கொடுத்துட்டான். இந்த டயாமீட்டர் கரெக்டா? ஆமா சார். இது ஃபுல்லா சேர்ந்தது டயாமீட்டர். கரெக்ட்டுங்களா? இந்த ப்ளூ கலர் ஷேடு. அந்த வேல்யூ எவ்வளவு சொல்லிட்டான்? சார் அது டயாமீட்டர் வந்து 10.5ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப d வந்து 10.5னா r ஓட வேல்யூ என்ன? சார் 5.3. ஓகே, d/2 r equal to 10.5 divided by 2 னு வெச்சுக்கோ. சரியா? இது எல்லாமே given that எழுதிக்கோ. சரிங்களா? இந்த இடத்துல என்ன பண்றீங்க? சொல்யூஷன் போட்டு given that எழுதிக்கோ. சரிங்களா? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹைட் வந்து சொல்லு கோகா. ஹைட் வந்து 10ங்க சார். ஹைட் வந்து 10. ஸ்லாண்ட் ஹைட்டா ஹைட்டா? அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோனுக்கு பார்த்தா ஏரியா கேக்குறனா ஸ்லாண்ட் ஹைட் தான் வேணும், ஹைட் தேவை கிடையாது. சரியா? அப்புறம் ஸ்லாண்ட் ஹைட் தான் யூஸ் பண்ணுமா சார்? ஸ்லாண்ட் ஹைட் தான் நம்மளோட என்ன கேக்குற क्वेश्चन கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாக்கு ஃபார்முலா என்ன? CSA ஆஃப் கோன் பை RL. பை RL. பை RL. அப்ப ஸ்லாண்ட் ஹைட் தான் வரணும். அப்ப L யாருக்கு வந்து வந்தா L எவ்வளவு? 10 cm. கரெக்ட்டா? அப்ப L equal to 10 cm. கரெக்ட்டாப்பா? ஆமாங்க சார். இப்ப அப்ளை பண்ணிடலாமா? பையோட வேல்யூ 22/7. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இது r எவ்வளவு? 10.5 divided by 2. கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இன்டு L எவ்வளவு? 10. கரெக்ட்டா? ஓகே சார். இப்ப இந்த 2 எனக்கு தெரிஞ்சு இது நம்மளால அப்ராக்ஸிமேட்டா தான் எடுக்க முடியும்னு நினைக்கிறேன் சார். ஆமா, அப்ராக்ஸிமேட் வச்சா போடுங்க. சரி, இந்த 2யும் இந்த 22 கட் பண்ணா 11 வருமா? ஆமா வரும் சார். அதே மாதிரி இந்த 7ம் 105 கட் ஆகும். 1.3 போட்டா 5 1.5 1.6 கிடைக்கும் சார். 1.5 டா. சார் அதுக்கு அடுத்து வந்து 57 வருதுங்க சார். ரவுண்ட் ஆஃப் பண்ணா 1.6 தான் சார் நம்மளால எடுக்க முடியும். இல்ல 11 into 1.5 into 10 கரெக்ட்டுங்களா? into 10 இருக்குல்ல? 11 divided by 7 அந்த 11 into 15 ஒரு நிமிஷம் அவசரப்படாது. இங்க பாருங்க. இத ரெண்டையும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணா டெசிமல் கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? சார். கரெக்ட்டா? 150. that is equal to 150 என்ன கிடைக்கும்? 11 into 15 எவ்வளவு கிடைக்கும்? தெரியுமா? 11 into 15 சார்? சார் 165. அப்ப என்ன கிடைக்குது? 165 கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வருது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா என்ன பண்ணனும்? ஏரியான்னு வந்தாவே என்ன வரணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். ஏரியா வந்து என்ன வரணும்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரணும். சென்டிமீட்டர் ஸ்கொயர். அவ்வளவுதாங்க. டவுட் இருக்குதா? இல்ல சார். சோ நோட் பண்ணிட்டு எனக்கு அப்படியே காட்டு, ஸ்கிரீன்ல காட்டு. ஒரு எழுதுங்க சார். நான் சும்மா ரஃபா எழுதிருக்கேன். நீட்டா